கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அருளுரை துளி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைய தினத்திலும் வேதாகமத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். யாத்திராகமும் 15ஆம் அதிகாரம் அதிலே 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமைகளா இருக்கிறாங்க. அப்படி அடிமைகளா இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மோசேயை கொண்டு எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அப்படி எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாகி வந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தடை, முதலாவது இருக்கக்கூடிய தடை அந்த சிவந்த சமுத்திரம். அதுலயும் தேவன் என்ன செய்றாரு, அவங்கள வழிநடத்தி கூட்டிட்டு வெளியில வராங்க. அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து, அதாவது பார்வோன் பிடியிலிருந்து வெளியில வராங்க. அதுக்கு பின்னாடி பார்க்கிறோம், அந்த சிவந்த சமுத்திரத்துல இருந்து என்ன செய்றாங்க, வெளியில வராங்க. இப்படியாக ஒரு மிகப்பெரிய அற்புத அதிசயங்களை செய்து வழிநடத்தி கொண்டு வந்த தேவனுக்கு ஒரு பாடல் பாடி தேவனை என்ன செய்றாங்க, நன்றி செலுத்துறாங்க. தேவனுக்கான அந்த மகிமையும் கனத்தையும் செலுத்துறாங்க. இதைத்தான் நம்ம 15ஆம் அதிகாரத்தினுடைய அந்த துவக்கத்துல நம்ம பார்க்க முடியும். இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் நம்ம 25ஆம் வசனத்துல வாசிச்சோம். மோசே என்ன செய்றாரு, அடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை சூர் வனாந்தரத்தை நோக்கி என்ன செய்றார், வழி நடத்தி செல்கிறார். அப்படி சூர் வனாந்தரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு 3 நாள் வனாந்தரத்திலே நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்க எகிப்துல இருந்து அவங்க என்னென்ன பொருட்கள் அவங்களுக்கு எடுத்து கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது. அது உணவாக இருந்தாலும் சரி, தண்ணீராக இருந்தாலும் சரி, எவ்வளோ அளவுகள்ல அவங்க கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது. ஆனா எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளாகவே என்ன செஞ்சுவிடும், தீர்ந்துவிடும். குறிப்பாக வனாந்தரத்துக்குள்ள போறவங்களுக்கு உணவு இருக்கோ இல்லையோ, உணவு இல்லாம கூட ஒரு நாள் முழுவதும் இயல்பாக நம்ம ஒரு மனிதர்களா இருக்கக்கூடிய நாம இருந்துடலாம் ஒரு நாள் மட்டும். ஆனா அந்த ஒரு நாள் முழுவதும் தண்ணீர் இல்லாம என்ன செஞ்சாது இருக்க முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாள் வனாந்தரத்துல தண்ணீர் இல்லாமல் நடக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். 22ஆம் வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். இப்படியாக தண்ணீர் இல்லாம அந்த வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதுமா என்ன செய்றாங்க, தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சோர்வு ஏற்படுது, களைப்பு ஏற்படுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்ன செய்றாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து செல்றாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க முடியாம மோசே கிட்ட போய் என்ன செய்றாங்க, முறுமுறுக்கக்கூடியவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது கீழ உள்ள வசனங்கள நம்ம என்ன செய்றோம், வாசிக்கிறோம். இந்த முறுமுறுப்புகளை கேட்ட மோசே என்ன செய்றாரு, மறுபடியும் என்ன செய்றாரு, தேவனிடத்திலே என்ன செய்றாரு, போய் பேசுறாரு. அப்போதான் தேவன் என்ன செய்றாரு, 25ஆம் வசனத்துல பேசுகிறவராக. அதான் வாசிக்கிறோம். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். இன்றைய தினத்துல நாம இதைத்தான் நம்ம என்ன செய்றோம், தியானிக்க இருக்கிறோம். மோசேக்கு தேவன் ஒரு மரத்தை காண்பித்தார் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, கடினமான ஒரு சூழ்நிலை. கையில எவ்வளவு தண்ணீர் இருக்குன்னு தெரியாது. அப்படியே இருந்திருந்தாலும் அது அந்த ஆரம்ப நாட்கள்லயே என்ன செஞ்சிருக்கும், தீர்ந்திருக்கும். ஒரு 3 நாள்ல இருக்காங்க. அதுவும் இல்லாம வனாந்தரத்துல நடந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க மாரா அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு சேர்றாங்க. அங்க தண்ணீர் இருக்குது. ஆனா அந்த தண்ணீரும் எப்படிப்பட்டதா இருக்கு, கசப்பா இருக்கு. அதையும் என்ன செய்யல, அவங்க குடிக்க முடியல. இப்போ இப்பேற்பட்ட சூழ்நிலையில பொதுவா அந்த தண்ணீர் இல்லாம இருக்கும்போது, சாப்பாடு இல்லாம இருக்கும்போது, இப்ப இயல்பாகவே நம்முடைய மனநிலை மாறக்கூடியதா இருக்கும். அந்த மனநிலையில இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது, தேவன் சொல்லுகிறார், ஒரு மரத்தை என்ன செய்றார், மோசேக்கு காண்பித்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். எவ்வளவு கஷ்டமான, எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும், தேவன் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே அதற்கான ஒரு தீர்வை என்ன செஞ்சிருக்கார், ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த மரமானது யோனாவினுடைய அந்த சம்பவத்துல நம்ம பார்ப்போம் இல்லையா, திடீர்னு முளைத்த அந்த ஆமணக்கு செடி போல இல்ல. இங்க இருக்கக்கூடிய மரமானது அது குறைந்தது எப்படியும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே என்ன செஞ்சிருக்கும், முன்னதாகவே என்ன செஞ்சிருக்கணும், இருந்திருக்க வேண்டும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுதுதான் என்ன செய்றாங்க, இங்க வராங்க. மாராவின் அந்த பகுதிக்கு வராங்க. ஆனா அந்த மரமானது பல நாட்களுக்கு முன்பதாகவே என்ன செய்யப்பட்டிருக்குது, அங்கே முளைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். அப்படியாக தேவன் நமக்கான பிரச்சனைகளுக்கு அந்த தீர்வை தேவன் என்ன செஞ்சிருக்காரு, முன்னமே அறிந்து அதற்கான தீர்வை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். உடனே அந்த மரத்தை காண்பித்த உடனே மோசே என்ன செய்றார், அதை வெட்டி என்ன செய்றாரு, அந்த தண்ணீர்ல போடுறாரு. அந்த
மாறாவினுடைய தண்ணீர், அந்த கசப்பான தண்ணீர் வந்து என்ன செய்கிறது? மதுரமாக மாறுகிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கிறோம். அப்போ கடினமான ஒரு சூழ்நிலை, வனாந்தரத்துல வாழக்கூடிய அந்த ஒரு மிக கஷ்டமான ஒரு பயணம், ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையின் மத்தியில தேவன் அவர்களுக்கான தீர்வை அந்த சூழ்நிலையிலே வந்து என்ன செஞ்சிருக்காரு? முன்னதாகவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தேவன் அந்த மரத்தை காண்பித்தார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய அந்த விசுவாச பயணத்துல நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம்? வாழ்க்கை பயணத்துல பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக கடினமான சூழ்நிலைகள், அநேக கஷ்டமான சூழ்நிலைகள், இவைகள் எல்லாவற்றிலயும் நாம வந்து அனுபவித்து தான் வந்து என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில கடந்து செல்லக்கூடியவங்களா இருக்கோம். அப்பேற்பட்ட அந்த அனுபவத்திலும், அப்பேற்பட்ட அந்த கடினமான சூழ்நிலையிலும், அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு தீர்வை தேவன் அங்கேயே அந்த சூழ்நிலையின் மத்தியிலேயே வந்து என்ன செஞ்சிருக்கார்? வைத்திருக்கிறார். நாம் செய்வதெல்லாம் ஒரே ஒண்ணுதான். மோசே மாதிரி என்ன செஞ்சிடணும்? தேவனிடத்துல போயிட்டு, ஆண்டவரே, எனக்கான தீர்வு இங்க தான் இருக்கு. என்னைய சுத்தி தான் இருக்கு. அந்த தீர்வை மட்டும் வந்து என்ன செய்யுங்க? எனக்கு காண்பீங்க அப்படிங்கிறத வந்து ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்க வேண்டும். அப்படியாக நம்ம ஜெபிக்கும்போது, தேவன் அந்த தீர்வை நமக்கு அருகாமையிலே வந்து என்ன செஞ்சிருக்கார்? தீர்வை வைத்திருக்கார். அதை காண்பிப்பார். அப்பேற்பட்ட அந்த மரத்தை வெட்டி தான் மோசே வந்து என்ன செஞ்சார்? அந்த தண்ணீரை, அந்த கசப்பான அந்த மாறாவி தண்ணீரை மதுரமாக மாற்றி, இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருமே வந்து என்ன செஞ்சாங்க? அந்த தண்ணீரை வந்து குடித்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கிறோம். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனிடத்துல போயிட்டு நமக்கான அந்த பிரச்சனைகளுக்கு தேவனிடத்துல போயிட்டு, ஆண்டவரே எனக்கான தீர்வ நீங்க அறிந்திருந்திருக்கீங்க. என்னுடைய இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும் என்பது உங்களுக்கு முன்பதாகவே தெரியும். முன்பதாகவே நீங்க அறிவீங்க. அப்பேற்பட்ட அந்த தீர்வை எனக்கு காண்பீங்கன்னு நம்ம ஜெபிக்கும்போது, தேவன் வந்து என்ன செய்வார்? நமக்கான அந்த தீர்வை வந்து காண்பிப்பார். அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் தேவன் நமக்கு வந்து என்ன செய்வார்? அந்த சூழ்நிலை மத்தியிலயும் நம்மளோடு கூட இருந்து நம்மளை பாதுகாத்து, நம்மளை வழிநடத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார் அப்படிங்கிறத வந்து பார்க்கிறோம். அதத்தான் வந்து என்ன செய்றாரு? பவுல் வந்து பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றாரு, உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குகிற தேவன் அப்படிங்கிறத சொல்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும், எவ்வளவு குறைவுகளா இருந்தாலும், அதை நிறைவாக்குகிற தேவனா இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஜெபத்தோடும் கூட இந்த நாளையும் கூட தொடங்குவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.